ஏங்க என்ன போன்ல போட்டிருக்கிய? ரொம்ப அதிசயமா இருக்கு. நான் தான் போட்டுட்டு கிடப்பேன். இன்னைக்கு என்ன நீங்களாவே முன் வந்து போன் போட்டிருக்கிய? சார் அது பிள்ளைகள் காலையில போன் போட்டுச்சு, வெளியே கூட்டிட்டு போங்க டாடின்னு கேட்டுச்சு. அதான் உனக்கு போன் பண்ணேன் சாரோ. அதானே நீங்களா போன் போட மாட்டீங்களே. பொண்டாட்டின்னு ஒத்தி இருக்காளே, அவ தனியா தானே இருக்கா. அவளுக்கு ஒரு போனை போட்டு பேசுவாங்க நினைப்பே வராது. பிள்ளைகள் போன் போட்டுச்சு, பெருச்சாளி போன் போட்டுச்சுன்னு சொல்லுங்க. இப்ப இத சொல்லத்தான் போன் போட்டீங்களாக்கோ? காலையில அப்பாவுக்கு போன் போட போறீன்னு எனக்கு சொல்லிட்டு தான் போட வந்துச்சுவே. எனக்கே தெரியும். இல்ல சாரோ, நம்ம பிள்ளைகள் வீட்டுல இருக்க போர் அடிக்குதுப்பா, வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிச்சு. அதான் உன்கிட்ட கேட்கலாமேனு பண்ணேன் சாரோ. ஆமா, ஏன்டா கேட்டவ? வீட்டுல இருக்க போர் அடிக்குது, லீவ் விட்டாச்சு, எங்கேயாவது ஊட்டிக்கு கொடைக்கானலுக்குலாம் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுதுவே. ஏன்ட கேட்டுட்டு நான் முடியாதுன்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு போன் பண்ணாவே. வந்து எங்கேயாவது பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க. அப்படியே நானும் கூட வரேன், நீ சேர்த்து கூட்டிட்டு போங்க. சாரோ, நான் இப்ப வெளியே எங்கேயும் வர முடியாது. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அம்மாட்ட கேட்டேன், பிள்ளைகள் இந்த மாதிரி ஆசைப்படுத்தமா கூட்டிட்டு 2 வாரம் வெளியே போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். அதுக்கு அம்மா நானே கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கேப்பா, நீ விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு கஷ்டம்னு சொன்னாவ. அதனால இப்ப எங்கேயே டூர் போக முடியாது சாரோ. நினைச்சேன் உங்க அம்மா இப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். நான் கூட டூருக்கு போன பிறகு அந்த டைலாக்லாம் விடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா போறேன்னு சொல்லதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாவல. அப்படின்னா இப்ப எதுக்கு போன் பண்ணிய? சாரோ, அது என்னாலதான் வர முடியாது. பிள்ளைகளை கூட்டிட்டு நீயாவது போயிட்டு வந்துடான். பிள்ளைகள் ரொம்ப ஆசைப்படுது பத்தியா, அதனால பிள்ளைகளை ஏமாத்த முடியாது. நீயே பிள்ளைகளை கொடைக்கானல் கூட்டிட்டு போயிட்டு வாயா. ஆமா, கொடைக்கானல்ல எங்க அம்மை பத்தமா இருக்கா. அப்படியே நான் ஒத்தையில கூட்டிட்டு போய் கும்மி அடிச்சிட்டு வந்துருவேன். அது எந்த திசைக்கு இருக்கு, பிளேன்ல போணுமா, பஸ்ல போணுமா, ஆட்டோல போணுமான்னு கூட தெரியாது. நீங்க என்னடான்னா என்னைய கூட்டிட்டு போய் சொல்றீங்க போல்க. சாரோ, அதான் சேகர் இருக்கான்ல, காரும் இருக்குது, அவனே கூட்டிட்டு போயிட்டு வந்துருவான். நான் வேணா சேகருக்கு போன் போட்டு சொல்லட்டுமா? ஆமா, போன் போட்டு சொல்லுவியே, நல்லா சொல்லுவியே. நான் சொன்னாலும் என் தம்பி கூட்டிட்டு போவான். ஆனா அவனுக்கு லீவ் போட முடியாது. அவன் வேலைக்கு போடாம ஒரு கம்பெனி அவனை நம்பிதான் இருக்குது. என் தம்பியை நம்பிதான் நாங்க இருக்கோம். அவன் இந்த வீட்டோட ஆம்பளை பையன். உழைச்சாதான் முன்னேற முடியும். நீங்க ஒரு அப்பா, நீங்களே பொறுப்பா இருக்க மாட்டேங்கிறிய. நம்ம பிள்ளைகளை பள்ளியெடுத்து கொண்டு விடனாலும் தம்பி தான் போக வேண்டியிருக்கு. ஏன் கக்கூசு கூட கூட்டிட்டு போனா அவன் தான் போக வேண்டியிருக்கு. நீங்க ஒரு அப்பாவா இருந்துட்டு எதுக்குமே வந்துடுறாங்க. பிள்ளைகளை ஆசைப்பட்டு டாடி கூட்டிட்டு போகலன்னு போன் போட்டிருக்கு. நீங்க என்னடான்னா என் தம்பிகிட்ட கடமை கழிச்சு விட சொல்றீங்க. சிம்பு என்ன தெரியுமா சொன்னா உங்களுக்கு போன் போட்டுட்டு, டாடி எப்படியாவது எங்களை கூட்டிட்டு போறதுக்கு வருவாவே, ட்ரெஸ் இப்பவே எடுத்து வைக்கட்டுமா, பிறவை எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்டு போறான். நான் தான் அம்மா எடுத்து வைக்க பிறவை வச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். நீங்க என்னடான்னா என் தம்பி சேகரை கூட்டிட்டு போய் சொல்றீங்க. இங்க பாருங்க, நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா நாங்க வாரோம். இல்லன்னா எங்கேயே டூருக்கு போகல வீட்டுக்குள்ளே கிடக்கும். சாரோ, ஏன் இப்படி சொல்ற? எனக்கும் ஆசைதான், ஆனா வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன்ல. பிள்ளைகளை வேற ஆசைப்படுதா, அதனால உன் தம்பியை கூட்டிட்டு போய் சொல்லி சொன்னேன். இங்க பாருங்க, உங்களால கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? நான் அம்மாவும் தங்கச்சியும் பாத்துக்கிட்டேன்ல சாரோ, இல்ல ஒத்தையில எப்படி விட்டுட்டு போக முடியும்? ஆமா, வெளிநாட்டுல இருக்கும்போது மட்டும் உங்க அம்மையும் தங்கச்சி கூட்டிட்டு போய் அங்க வச்சிருந்தீங்களாக்கோ. அப்பெல்லாம் மட்டும் அவங்களால ஒத்தையில இருக்க முடிஞ்சிச்சுல்ல, இப்ப மட்டும் இருக்க முடியாதா? வேணும்னா டூருக்கு அவங்களே சேர்த்து கூட்டிட்டு வாங்க போவோம். சரி சாரோ, அப்ப இந்த ஐடியா நல்லா இருக்கு. நான் எங்க அம்மாட்ட கேட்டு பார்த்துட்டு சொல்லியே. நீ பிள்ளைகள்கிட்ட டூருக்கு போக வேண்டாம்லாம் சொல்லிடாத. கண்டிப்பா எங்க அம்மாட்ட கேட்டுட்டு அடுத்த வாரத்துல போறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நான் பிள்ளைகிட்ட உங்க அப்பா கூட்டிட்டு போவேன்னு சொல்லிடுவேன். உங்க அம்மா வரலன்னு சொன்னாலும் நீங்க கூட்டிட்டு போன்னு சொல்லிவிட்டேன். உங்க அம்மையும் தங்கச்சி வேணா எங்க அம்மைக்கு துணையா இருக்க சொல்லுங்க. நம்ம டூருக்கு கண்டிப்பா போகணும், பிள்ளைகளை ஆசைப்படுது. சாரோ, இந்த வாரம் போக முடியாது, கண்டிப்பா அடுத்த வாரம் போவோம். ஏன் இந்த வாரத்துக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது சாரோ, எலெக்ஷன் முடிவு என்ன தெரியலல்ல, ஓட்டு என்ன பிறகு அடுத்த வாரத்துல போலாம். எதுக்கு ஓட்டு எண்ணி வரைக்கும் எதுக்கு காத்துட்டு கிடக்கணும்? நீங்க என்ன எலெக்ஷன்ல நிக்கிறீங்க இல்ல முதலமைச்சராக போறீங்களா? ஓட்டு எண்ணிக்கு நம்ம கொடைக்கானல் போறதுக்கு என்னங்க சம்பந்தம்? இல்ல சாரோ, இந்த தடவை யார் ஜெயிப்பான்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதனால 4ஆம் தேதிக்கு மேல போவோமே. போகாம இருக்கக்கு இதெல்லாம் ஒரு காரணம் சொல்ல வேண்டியது. சரி, யார் ஜெயிப்பா? அது தெரியல சாரோ, என்னதான் தெரியும். இவ்வளவுக்குள்ள ஓட்டு எண்ணது வரைக்கும் வீட்டுல இருக்கணுங்கிறிய ஒரு ஆர்வமா? ஈகுச்சி கூட ஒண்ணும் சொல்ல தெரியல உங்களுக்கு. சாரோ, இந்த தடவை எதுவுமே சொல்ல முடியல சாரோ, என்னன்னு பிறகு பார்த்துட்டு போவோம். சரி சரி, நான் பிள்ளைகிட்ட சொல்லி வைக்கேன். அப்ப 5ஆம் தேதிக்கு மேல டூருக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லிடுறேன். சரி சாரோ, அப்ப நான் போன வைக்கேன். போன உடனே கட்டு பண்ணியாச்சு. பொண்டாட்டிக்கு போன் போட்டுக்கமே, மானே தேனே பொன்மானேன்னு 2 வார்த்தை பேசி கொஞ்சனா. அட்லீஸ்ட் சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டோம். ஒண்ணும் கிடையாது, எரும மாட்டுல கொஞ்சம் மலை மாதிரி ஆகி போயிருது. சொல்ல வந்தது சொல்லிட்டு அப்படியே கட்டு பண்ணிட்டு ஓடிட்டாரு. டூருக்கு மட்டும் கூட வார்த்தை மண்டையிலே நறுக்கு நறுக்குன்னு கொட்டி 4 வார்த்தை பேசணும். தங்கச்சிமா, என்ன வெயில் வெப்பம் தாங்க முடியலடா. ஆமாங்கக்கா, மரத்தடியில உட்கார்ந்தா நல்லா குளு குளுன்னு இருக்கும். இப்ப இதுலயே உட்கார முடியலையே, என்ன அனல தட்டுது. ஆமாடா தங்கச்சி, இந்த வெயிலால முதுவெல்லாம் ஒரே பேக்குரு. சொரிஞ்சு சொரிஞ்சு முதுகவே புண்ணாயிடும் போல இருக்கு. எக்கா பவுடர் வாங்கி போடுங்க. சரிம்மா தங்கச்சி,
பவுடரை வாங்கினா இந்த 2 மாசம் தான் போட முடியும். அதுக்கு பிறகு தூக்கி தூர தான் போடணும். பரவாயில்லக்கா, சின்ன டப்பாவை வாங்கி போடுங்க. பேக்குரு பவுடர்னு கடையில போய் கேட்டீங்கன்னா தருவாவே. இல்லைன்னா வாங்கக்கா, 2 பேரும் போய் வாங்கிட்டு வருவோம். வேண்டாம்மா, இந்த வெயில பார்த்தாலே பயமா இருக்கு. சொட்ட நேரம் கழிச்சு போவோம். எக்கா, அப்படின்னா ஏசிய போட்டு வீட்டுல படுக்க வேண்டியதானே? அந்த கொடுமையை அம்மா கேட்கா, ஏசி ரிப்பேர் ஆகி போச்சு. என் மருமவ எதுவா இருந்தாலும் எலெக்ஷன் முடியட்டும் சொல்லிட்டு கிடக்கா. வயசான காலத்துல வெயில் தாங்க முடியாதுலக்கா. அதாம்மா தங்கச்சி, அந்த வீட்டுக்குள்ள இருந்து வீரருக்குன்னு மரத்தடியிலையாவது வந்து உட்காரலாமேன்னு வந்தேன். இங்க என்னடானா ஒரே அனலா இருக்கு. ஆமாக்கா, அடுப்படியில எல்லாம் நின்று சமைக்கவே முடியல. வேத்து கொட்டுன்னு கொட்டுது. எங்க வீட்டுல 2 பேருக்கு தான் சமைக்கேன். மதியத்துக்கு நல்லா ஒரு பானை நிறைய சோத்த பொங்கி போட்டுருவேன். அதை நாங்க மதியம் சாப்பிட்டு ராத்திரிக்கு சாப்பிட்டு காலையில கஞ்சி குடிச்சிருவோம். அதுதாம்மா நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு நல்ல கஞ்சி குடிக்கணும். எங்க வீட்டிலையும் பழைய கஞ்சி கடந்தா நான் தாம்மா விரும்பி குடிப்பேன். பிறகு என் மகன் ஆசீர்வாதமும் குடிப்பான். என் பேரன் பேத்தி அதெல்லாம் ஒன்றும் தொடாது. என் மருமவ அமுதாவும் சாப்பிட மாட்டா. நானும் என் மகன் ஆசீர்வாதமும் மட்டும்தான் குடிப்போம். ஆமாக்கா, பழைய கஞ்சி அருமையை யாருக்கு தெரியுது? நம்மள மாதிரி பழைய ஆட்களுக்கு தான் தெரியும். ஒரு குண்டா நிறைய பழைய கஞ்சியை ஊத்தி வச்சுக்கிட்டு அதுல 1 கப்பு தயிர், ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா நறுக்குன்னு கடிச்சுக்கிட்டு கஞ்சி அள்ளி குடிச்சா அப்படி இருக்கும்க்கா. ஆமாண்டா தங்கச்சிம்மா, நீ சொல்லும் போதே எனக்கு நாக்கிலே எச்சி ஓடுது. காலையில நீ இட்லி தோசைலாம் தின்னா ஒரே தண்ணி தாகம் தான் எடுத்து தொலைக்கும். ஆமாக்கா, இந்த வெயிலுக்கு அப்படிதான் இருக்கு. கஞ்ச குடிச்சா நல்லா இருக்கு குளுன்னு. அதனால இப்ப தினமும் கஞ்சிதான். கிளவுனாரு கேட்கதான் செய்யாரு. டிபனு போடக்கூடாதா இல்ல கடையில வாங்கிட்டு வரக்கூடாதான்னு. நாவியகிட்ட என்னால எதுவும் செய்ய முடியாது, இதைதான் செய்ய முடியும், வேணா தின்னுங்க இல்ல நீங்களே போய் ஹோட்டல்ல தின்னுக்கிடுங்கன்னு சொல்லிடுவேன். ஆவியலும் வெளியே போக மாச்ச பிடிச்சுக்கிட்டு நான் என்ன செஞ்சு வைக்கணும் அதையே சாப்பிட்டுருவாவ. குழந்தை கடை போட்டா மட்டும் ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுப்பேன். இப்ப அடுப்பாங்கிற பக்கம் போக முடியுதா? என்ன நல்லா இருக்கு. ஆமாமா, பேனுக்கடியிலே உட்கார்ந்தாலே வேட்டு கொட்டுது. அடுப்புல எல்லாம் போய் நின்று சமைக்கவே முடியாது. எங்க வீட்டுல ரூபி பிள்ளைதான் இப்ப சமைச்சிட்டு கிடக்கா. அப்படியா? அப்படின்னா எல்லாம் சூப்பரா இருக்குமே. என்ன ஒரு சுத்து பெருத்துருவியல இந்த பிள்ளை சமைச்சா? பெருக்கணும் கருக்கணும். ஆனா அந்த பிள்ளை வாய்க்கு ருசியா சமைச்சு போடியா. இன்னைக்கு காலையில எல்லாருக்கும் கம்மங்கூழ் செஞ்சு கொடுத்தாமா. அட அட அட, என்ன ருசியா இருந்து தெரியுமா? அந்த காலத்துல எங்க அம்மா செஞ்சு தர மாதிரியே இருந்து அமிர்த மாரி நான் ஒரு 2 சட்டி குடிச்சிட்டேன். ஏக்கா, எனக்கும் கொண்டு வந்திருக்க கூடாதா? நானும் விரும்பி குடிப்பேனே. நான் உன் ஞாபகம் இல்லாம இருந்துட்டேன்டா தங்கச்சிம்மா. வெயில பார்த்த உடனே வெளியே வர மனசு இல்லாம இருந்துட்டேன். இனி செய்யும்போது கண்டிப்பா கொண்டு வரேன்டா. ரூபி பிள்ளைகிட்ட அடிக்கடி செய்யுமான்னு சொல்லியிருக்கேன். சரிங்கக்கா, வெயிலுக்கு இந்த மாதிரி ஐட்டங்களை தான் செஞ்சு சாப்பிடணும். சுவாத்தையும் இட்லி தோசையும் தின்னுட்டு கிடந்தனா தண்ணி தாகமா எடுக்கும். இந்த மாதிரி கூழு கஞ்சி தண்ணி ஆகாரமா சாப்பிட்டோம்னா வெயிலுக்கும் இதமா இருக்கும், வயிற்றுக்கும் நல்லது. ஆமாண்டா தங்கச்சிம்மா. எக்கா, இந்த தடவை எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பா? வேறு யாரு? நான் ஓட்டு போட்ட கட்சி தான் கண்டிப்பா ஜெயிக்கும். அப்படியா? யாருக்கு ஓட்டு போட்டிய? யாரு ஜெயிக்கிறாங்களோ அவியலுக்கு தாம்மா நான் ஓட்டு போட்டிருக்கேன்னு அர்த்தம். எக்கா, இது என்ன வில்லங்கமா இருக்கு? ஆமாண்டா தங்கச்சி, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இந்திய குடிமகளா நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேம்மா. அதனால ஓட்டு எண்ணி முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எண்ணி முடிச்ச உடனே உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன்டா தங்கச்சிமா. சரிங்கக்கா, இந்த தடவை கணிக்கவே முடியல எந்த கட்சி ஜெயிக்கும் எந்த கட்சி ஜெயிக்காதுன்னு. ஆமாண்டா தங்கச்சிமா, நானும் என் வாழ்நாள்ல 15-20 தடவை ஓட்டு போட்டிருப்பேன். ஆனா இந்த எலெக்ஷன் மாதிரி குழப்பமான ஒரு எலெக்ஷனை பார்த்ததே இல்லடாமா. ஆமாக்கா, என் புருஷன் எப்ப பார்த்தாலும் நியூஸை தான் வச்சு கேட்டுக்கிட்டே கிடக்காரு. நானும் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். குழப்பம் தான் இருக்குது, எந்த கட்சி ஜெயிக்கும்னே தெரியலக்கா. தங்கச்சிமா, இன்னும் 4 நாள் தாண்டா இருக்குது. அதுக்குள்ள கண்டிப்பா தெரிஞ்சிடும். யாரு வந்தாலும் சரி, அதை ஏத்துக்க கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்கு வேணும். ஆமாக்கா, அதை சொல்லுங்க. இப்போ உள்ள சின்ன பிள்ளைலாம் அந்த கட்சி வந்துட்டா ஏத்துக்கிட மாட்டேன், இந்த கட்சி வந்துட்டா ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுதுவ. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. எந்த கட்சி வந்தாலும் அது இறைவனா உண்டாக்குறது.
அதை நம்ம ஒதுக்கவும் கூடாது, வேண்டான்னு சொல்லக்கூடாது. யாரு ஜெயிச்சாலும் சரி, அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிடணும். அதுதான் நம் வீட்டுக்கும் நம் மனதுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது. ஆமாக்கா, கரெக்டா சொன்னியே. நானும் யாருக்கு வாட்டு போட்டேன்னு வாட்டி எண்ணி முடிச்ச உடனே சொல்லியே. சரிதான் தங்கச்சிம்மா, அதுதான் நல்லது. அவன் மனசு முழுக்க நான் மட்டும்தான் இருக்கேன். என்னைய தவிர வேற யாருமே கிடையாது. சீக்கிரமா என் மனசுல இருக்க காதல நான் அவன்கிட்ட சொல்லியே தருவேன். சாமிமா, சேகர் தம்பிட்ட பேசி என்னமா சொன்னாவே? சுசாந்தி, சேகர் உடனே கையெழுத்து வாங்கிட்டு வந்து என்கிட்ட வீட்ல தாரேன்னு சொன்னான். அப்படியா? ஆமா சுசாந்தி, நான் என்ன கேட்டாலும் சேகர் முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. உடனே